ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்ப்போம். இந்த வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த ரெசிபியை செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. பாதாம் ஹல்வா எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 1 கப், நெய் 4 டேபிள் ஸ்பூன், முதல்ல 2 டேபிள் ஸ்பூன், அடுத்த 2 டேபிள் ஸ்பூனுங்க யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக குங்குமப்பூ 1 பிஞ்ச், இளம் சூடான பால் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், சீனி 3/4 கப், பால் 1 கப், அலங்கரிக்க பிஸ்தா ஸ்லைஸ் 2 டீஸ்பூன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குங்குமப்பூவை ஊற வச்சுக்கிடலாம். அதுக்கு ஒரு பிஞ்ச் எடுத்து 1 டீஸ்பூன் பால் ஊற்றி அதை விரலை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்படி கரைச்சதை கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. இது நல்லா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக பாதாம் பருப்பை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இந்த பாதாம் அல்வா ஸ்வீட்டு நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நான் வீடியோவில் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம். ஊறின பாதாமை நல்ல தொலியை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோங்க. 1 கப் பாதாம் பருப்புக்கே நல்ல நம்மளுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு பாதாம் அல்வா நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இதை ஒரு மூடியை போட்டு நல்லா கொரண்டு அரைச்சிக்கிறோங்க. இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்த்து அதையும் ஒரு லைட்டாக ஒரு அடிச்சுக்கிறோங்க. இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நரண்டு இருந்தால் தான் அல்வா நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இதை அப்படியே சட்டியில் மாற்றிட்டு, நம்ம எந்த சட்டியில் கிண்ட போகிறோமோ அந்த சட்டியில் மாற்றிட்டு, இதில் மீதம் இருக்குதுல 1/2 கப் பால் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இது போல் சூப்பரான ரெசிபீஸ் தெரிய எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. நல்லா இது கொஞ்சம் சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். கடையில் அதிக விலைக்கு விற்கும் இந்த பாதாம் அல்வா. இதை நம்ம சுலபமாக ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது சுண்டுது. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் தெரிய மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹல்வாவை கொஞ்சம் கைவிடாமல் தான் நம்ம கிண்டணும். இது ஒரு 6-7 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிருங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பபிள்ஸ்லாம் வருது. இப்போ பாருங்கள், நல்லா இது இப்போது இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ சீனி சேர்த்துக்கிறோங்க. சீனி சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும் பாருங்கள். பாதாம், பால், நெய் 4 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே இந்த அல்வாவை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா இலகி வந்துருச்சு, தண்ணி விட்ட மாதிரி. இப்போ சீனி சேர்த்ததும் கொஞ்சம் நல்லா சுருண்டு நல்லா இறுக்கமாக வரும் பாருங்கள். இலகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுருண்டுரும் அல்வா. வரக்கூடிய பண்டிகை நாட்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். பருப்பில் விட்டமின் இ, மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம பாதாம் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து கிடைக்கும். நார்மலாக உள்ள பருப்பு திங்காத குழந்தைகளுக்கு இப்படி அல்வாவை செஞ்சு கொடுங்க, செம்ம எம்மியாக இருக்கும். சீனி சேர்த்ததுனால நல்லா இலகி வந்திருக்குது. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே இதை சுருண்டுறோம் பாருங்கள். பாதாம் பருப்பு இதயத்திற்கு ரொம்ப நல்லது. நம்ம உடல் எடை கம்மியாக இருக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துக்கிட்டால் எடை அதிகமாகும். பாதாமில் உள்ள சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவுது. ஊற வைத்த பாதாம் பருப்பு செரிமானத்துக்கு உதவும். பாதாம் பருப்பு உடல் ஆரோக்கியத்துக்கும் மூளை வளர்ச்சிக்கும் நல்லது. இதை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தினமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாவாங்க. பாதாம் பருப்பில் அதிகம் கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரி புற்றுநோயை எதிர்க்கிற வைட்டமின்களும் இதில் அதிகம் உள்ளது.
ரத்த சோகை உள்ளவங்க தினமும் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹச்பி கவுண்ட் ஜாஸ்தியாகும். இப்போ இதில் பபிள்ஸ் வந்த உடனே இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ இப்போ சேர்த்துக்கிறங்க. நெய் சேர்த்து நல்லா விடாமல் கிளறுங்க. நெய் சேர்த்ததும் நல்லா உருண்டு கொடுக்கும். நல்லா சீக்கிரமே இது சுருண்டு வரும் பாருங்கள். நல்ல ஓரத்தில் உள்ளதையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா இதை வந்து கிளறுங்க. இந்த போட்ட நெய் வந்து இது கொஞ்சம் குடிச்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த நெய் நம்ம ஆட் பண்ணுவோம். சட்டியில் விட்டாமல் பாருங்கள், ஒரு பால் மாதிரி இப்போ வரும் பாருங்கள். கைவிடாமல் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சட்டியிலேருந்து உருண்டு வர்ற வரைக்கும் நல்லா கிளறுங்க. வாசனையே கமகமண்டு இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக மணத்துச்சு. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட நெய்யை நல்லா இது குடிச்சிட்டு நல்லா இப்போ உருண்டு ஒரு பால் மாதிரி வரும் பாருங்கள். பாருங்கள், இப்படி நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள். போட்ட நெய் வந்து நல்லா குடிச்சு நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டும் நல்லா கைவிடாமல் இதை கிளறுங்க. நம்ம போட்ட இந்த நெய்யையும் அது நல்லா குடிச்சிட்டு நல்லா இப்போ உருண்டு வரும் பாருங்கள். நம்ம போட்ட நெய்யெல்லாம் இது குடிச்சிட்டு நல்லா பாருங்கள், சட்டியை விட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான அல்வா பதம். நம்ம நல்லா ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அல்வா பதம் இதுதான். அடுத்ததாக இந்த குங்குமப்பூ சேர்த்த பாலையும் சேர்த்து ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அழகான எல்லோ கலர் வந்துடும். இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண அழகான எல்லோ கலர் வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சட்டியை விட்டுட்டு நல்லா உருண்டு வந்துருச்சு. சூப்பரான அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ இதில் பருப்புகளும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கிற போகிறோம். பார்க்கவே அழகான ஒரு பாதாம் அல்வா ரெடி. பாருங்கள், இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். இந்த சத்துள்ள இந்த பாதாம் அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பர் சுவையோட ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.